எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து பிரெட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ப்ரெட்டில் இந்த மாதிரி செய்யலாமான்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த கிறிஸ்பி பிரெட் பால்ஸ் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்க முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சியில் சில இன்க்ரீடியன்ஸை வந்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் முதல்ல முட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறேன், உப்பு, பூண்டு, அப்புறம் வினிகர். இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்ல மையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த விழுதில் நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேரட்டை வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அப்புறம் ப்ரெட். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 காமிச்சிருப்பேன், ஆனால் டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 7 ப்ரெட்டு ஆட் பண்ணேன். அவ்வளோ மாய்ஸ்சர் இருந்தது. ஸோ ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. ஒரு முட்டைக்கு நீங்கள் வந்து 7லேருந்து 8 ப்ரெட்டு ஆட் பண்ணலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்கான மிக்ஸ்சர் வேணும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மசாலா மிக்ஸ்சரை பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட்டார மாதிரி பண்ணணும். ஸோ எல்லா ப்ரெட் பால்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கோட்டார மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி பிரெட் பால்ஸை போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் போடுங்க. இது வந்து நான் ஒரு மீடியம் ஹையில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே நல்லா ப்ரௌனாக டீப் ரெட்டாக ஆகிற வரைக்கும், இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகும் லேயர். அவுட்டர் லேயர் மட்டும் இல்லை, உள்ளேயும் ப்ரெட் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாலாம் போட்டு. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் எடுத்துகிற போகிறேன். எந்த அளவுக்கு வறுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, கிறிஸ்பி டெலிஷியஸ் ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.